ஒரு இளைஞருக்கே ஹார்ட் அட்டாக் வருது, ஜிம்னாசியத்தில் போய் தூக்குன புனித்துக்கே ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னு கேட்டால் அவர் உடம்பு செக் பண்ணாமையே போய் அக்ரெசிவ் எக்ஸசைஸ் பண்ணுறார். எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? உடம்பு தெம்பாக இருக்கிறது. உடம்பெல்லாம் வருத்தி 6 பேக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து அதெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறது. மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னா நமக்கு மசில்ஸ் காமிக்கணும். நம்மளாம் மேன் ஆஃப் இந்தியா கிடையாது. நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம நம்பி ஒரு நிறுவனம் இருக்குது. நம்ம உடம்பு சுகமாக இருக்கணும். படுத்தா தூக்கம் வரணும். நடந்து போகலாம், 2 கிலோவுக்கு நடந்து போகலாம். மோட்டர் பைக் இல்லைனாலும் பரவாயில்ல, நடக்க முடியும் என்னால். அதுக்காக தான் ஃபிசிக்கலி யூ மஸ்ட் பி ஃபிட். இப்போ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ஃபேக்டராக போயிடுச்சு. மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து எடுத்துக்கிறாங்க. ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஜிம் போகிறதுனால. சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் உங்கள் ஓகே? வார்த்தையிலேயே சப்ளிமெண்ட்னு சொல்கிறீங்களா? அப்போ சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி லீவுன்னா உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் போடுறேன்ல, நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேலே வேற ஆளை போடுறேன்ல. இப்போ நம்ம நல்ல புஷ்டியான ஆகாரம் சாப்பிட்டா சப்ளிமெண்ட் என்ன வேண்டியிருக்கு? யூஸ்வலாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், பிரமிட் மாதிரி போட்டிருக்கோம். கீழே வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கணும், அரிசி, வீட்டு, சிரியல்ஸு, சிறுதானியங்கள் இருக்கணும், அப்புறம் வைட்டமின்ஸ் இருக்கணும், அப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இது எல்லாமே ராகி, களி, கம்பு, சோளம், சிறுதானியங்கள், மிளகு, திப்பிலி, கடுகு இதெல்லாமே சாப்பிடணும். கொஞ்சம் பேர் வெறும் மட்டன் பிரியாணி மட்டும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பேர் உடம்பு இழைக்கிறதுக்காக நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்காக பெண்கள் சரியாக சாப்பிட்றதில்ல. 80 கிலோ வந்து 50 கிலோ வந்துடுறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சப்ளிமெண்ட். அந்த காலத்துலலாம் நம்ம வைட்டமின்ஸாக சாப்பிட்டோம், ஒன்றுமில்லை. இப்போ கூட நான் வைட்டமின் சாப்பிட்றதில்ல. நார்மல் ஃபுட்டு, நார்மல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டு ஒரு எக்கு சாப்பிட்டா தப்பில்லை. எந்த சப்ளிமெண்ட்டும் வேண்டியதில்லை. நார்மல் 90% ஆஃப் தி பீப்புள் தே வாண்ட் டு மேக் எ லிவிங். பணம் சம்பாதிச்சு வீட்டில் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை. ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு வாழ்க்கை கிடையாது. சப்ளிமெண்ட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சினிமாவில் வர கதாநாயகிகளையும் கதாநாயகங்களையும் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி காப்பி அடிக்கணுங்கிறதுக்காக உங்கள் உடம்பை வளர்க்குறீங்க. உடம்பை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடம்புங்கிறது ஒரு கடவுளாக கொடுத்த ஒரு கோவில். உடம்பு ஒரு கோயில், இதயம் ஒரு கோவில். அது கெடுக்கிறது உங்கள் கெட்ட பழக்க வழக்கங்க. உடலோட எந்த உறுப்பு அது முதல்ல பாதிக்கும் சார்? நிறைய பேர் இந்த புரோட்டீன் பவுடர் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? உடம்புல ஸ்கின் அலர்ஜி ஜாஸ்தி வரும். கொஞ்சம் பேருக்கு உடம்பெல்லாம் எக்ஸிமா வரும். புரோட்டீன் பவுடர் அதிகமாகும் பொழுது உடம்பு ஃபிட் ஆகலாம், பட் எனர்ஜி குறையும். பேலியோ டயட்டுன்னு சாப்பிட்றாங்க இல்லையா, அதில் உடம்பு இழைக்கும், 20 கிலோ 30 கிலோ இழைக்கும். ஆனால் உடம்புல தெம்பு இருக்காது, மூளை ஒர்க் பண்ணாது. அதனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைஃப் இருக்க வேண்டாம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வேண்டாம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக போயிடலாம் மேலே.